மலையாளத்துலேயும் ஒரு 3 டைம்ஸ் பார்த்துட்டேன் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. பட் தமிழ் டப்பிங் செட் ஆகலை ப்ரோ. ஏன் செட் ஆகலை? ஒரு கனெக்ட் ஆகலை. இவங்க நிறைய விஷயம் அதில் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கனெக்ட் ஆகலை தமிழ் டப்பிங். அதுதான். ஆமாம் ப்ரோ, வாய்ஸ் செட் ஆகலை, யாருக்குமே செட் ஆகலை. அது ஒரு இது. மற்றபடி படம் இது காமெடியாக தான் இருக்குது. ஆனால் மலையாளத்தில் பார்த்த ஃபீல் வரல. மஞ்சுமா பாய்ஸ் எந்த அளவுக்கு இது பண்ணமோ அந்த அளவுக்கு கொண்டாடும். அந்த அளவுக்கு லவ் இதாக இருக்குது, நல்லா தான் இருக்குது உண்மையிலே. நல்லா இதுவும் மஞ்சுமா பாய்ஸ் ஒன்றா தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா ரீச் ஆகும் படம். ஏன்னா ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்டோரி, காமெடி சென்ஸு எல்லாமே இருக்குது. ஒரு 100% ஏபி சென்ட் எல்லா ஆடியன்ஸுக்குமே எல்லாருமே பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு இந்த இயர் பார்க்க வேண்டிய படம் அது. நல்லா எல்லா ஆடியன்ஸுமே ப்ரோ, எல்லா ஆடியன்ஸும் இந்த படம் செட் ஆகும். லவ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. மெயினாக லவ்வும் காமெடி தான். அந்த காமெடி சென்ஸு அடிச்சுக்க தரல, நல்லா இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது சார். ஃப்ரெண்ட்ஷிப் தான் நல்லா இருந்தது. லவ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். ஆனால் மலையாள படம் நல்லா ரீசெண்டாக நல்லா ஒன்று மஞ்சுமா பாய்ஸ் அதுக்கு ஈக்குவலான படம்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். மஞ்சுமா பாய்ஸ் எப்படி மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா அதுக்கு அதோட ஒரு படி கூட சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. பிரேமலு ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்குது. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி க்ரஷ் தான், ரீல்ஸில் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஆனால் இதில் படத்தில் இன்னும் சூப்பராக இருக்காங்க. ஃபீல் குட் ஃபிலிம், ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு சார். இல்லை ஏன்னா மொத்தமாக ஜாலியாக இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பர்டிகுலராக அவங்களெலாம் இல்லை. ஹீரோயின் தான் வேறு யார் மோஸ்ட்டாக. அப்புறம் அந்த வில்லன் ஆதின்னு ஒரு கேரக்டர், அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த கேரக்டர். பயங்கரம் மீன்ஸ் இப்போ எப்படி ரொம்ப எமோஷ்னலாக காட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்லாம் இப்போலாம் கிடையாது. ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம், அவ்வளோதான். இப்போ எப்படி இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. அவ்வளோ போகாது, பட் நல்லா போச்சுன்னா சந்தோஷம் தான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இல்லை அந்த மாதிரி லேக் தெரியுது கொஞ்சம். அந்த வில்லன் ஒரு மாதிரி அவர் ஃப்ரெண்டு அவர் மாதிரி டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவர் தான் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு காமெடியாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சி படம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக இனி வர 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 எல்லாம் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு ஃபீல் ஆகுது படம் தமிழ்னால. ஏன்னா மலையாள படம் தமிழ் டப்பிங் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. கம்ப்ளீட்லி தமிழ் மூவி மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதனால் இல்லை அப்படி டப்பிங் மாதிரி தெரில ப்ரோ. என்ன கேட்டால் அந்த படத்தில் டப்பிங் மாதிரியே தெரில. நல்லா இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே. தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஆகுன்ற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வர தமிழ் டப்பிங் மலையாளம் ஓடல, தமிழ் டப் பண்ணனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் என்னன்னு தெரில, வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லவ் பண்ணுற பசங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி படம் நல்லா விரும்பி பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் லவ் டுடே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் ஒரு நீட்டாக போச்சு. ரொம்ப அதிகலாம் நீட்டாக போச்சு. இல்லை ஆக்சுவலி இப்போ இருக்க எல்லா ஜெனரேஷன் எல்லாமே லவ் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவி. நானும் லவ்லாம் பண்ணல, பட் ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் பார்த்து வெளியே வரணும். அதான் ப்ரோ.